இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே நாம் ஜெபத்தின் மேன்மையை குறித்து தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, தானியேல் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாய் தினமும் 3 வேளை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆண்டவருக்கு முன்பதாக குற்றமற்றவனாக பரிசுத்தமானாக தன்னை காத்து கொண்டபடியினாலே வரும் காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் தானியேலுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை இந்த அதிகாரத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முழுக்க தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொண்ட ஒரு அதிகாரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே தானியேல் கண்ட தீர்க்க தரிசனத்தின் மூலமாக அல்லது தானியேல் கண்ட தரிசனத்தின் மூலமாக உலக ராஜ்யங்கள் நிலையற்றது, அழிந்து போகும். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்ன போது, இது அநித்தியமான உலகம், அழிந்து போகின்ற ஒரு உலகம், அழியாத ராஜ்யம் உண்டு என்பதை குறித்து வலியுறுத்தி சொல்லுகின்ற வசனங்களை நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். இந்த அதிகாரத்தை பொறுத்த மட்டிலே தானியேல் கண்ட தரிசனத்திலே தேவனுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு அனுபவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவன் கண்ட தரிசனத்திலே 4 மிருகங்கள், இந்த 4 மிருகங்கள் உலகத்தின் ராஜ்யங்களை குறிக்கிறது. சிங்கம் போல் இருந்த மிருகம் பாபிலோன் ராஜ்யத்தை குறித்தும், கரடி போல் இருந்த மிருகம் மேதியா பாரசீக ராஜ்யத்தை குறித்தும், புலி போல் இருந்த மிருகம் கிரேக்க ராஜ்யத்தை குறித்தும், மிக பயங்கரமான 4வது மிருகம் ரோம பேரரசை அல்லது அந்தி கிறிஸ்துவின் ஆவியை குறித்தும் சொல்லப்பட்டு இருப்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். உலக ராஜ்யங்கள் எல்லாம் தற்காலிகம், நிலையற்றது. தேவனுடைய ராஜ்யமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதை இந்த அதிகாரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலே நடைபெறுகின்ற இஸ்ரவேல், ஈரான், அமெரிக்கா, ஈரான், இன்னும் ஈரான், பாரசீக வளைகுடாவில் உள்ள அனைத்து நாடுகள் மீது தாக்குதல்கள் நடத்தி உலக ராஜ்யங்கள் ஒன்றை ஒன்று அழித்துக் கொள்வதை நாம் கண்கூடாக இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஈரான் ஏவிய பாலிஸ்டிக் ஏவுகணை ஒருவேளை இஸ்ரேல் பிரதம மந்திரியாக காணப்படுகிற நெதன்யாகு அலுவலகத்தை, அங்கே காணப்பட்ட இராணுவ தளவாடங்கள் அலுவலகத்தை நொறுக்கி போட்ட காட்சியை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். இது எதை குறிக்கிறது என்றால், உலகங்கள் ஒன்றோடு ஒன்று அல்லது உலக ராஜ்யங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி அவைகள் அழிந்து போகக்கூடியவை என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேத வாக்கியங்கள் நிறைவேறிக் கொண்டிருப்பதை நாம் நன்றாய் அறிகிறோம். ஏனென்றால் கடைசி நாட்களிலே யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் என்ற வசனம் நிறைவேறி யுத்தங்களினாலே ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்ளுகின்ற காட்சியை குறித்து நாம் பார்க்கிறோம். இதை தானியேல் தரிசனமாக கொண்ட பொழுது, உலக ராஜ்யங்கள் தற்காலிகமானவைகள், அவைகள் அழிந்து போகும், நிலையற்றது. மனுஷகுமாரன் மேகன் மேல் வருவதை கண்ட அந்த தரிசனம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நித்திய ராஜ்யம், பரிசுத்தவான்களின் ஆட்சி, முடிவில்லாத ராஜ்யம் என்பதை குறித்து இதே பகுதியிலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். எனவே உலக ராஜ்யங்கள் அழிந்து போகும், நிலையற்றவை. தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். கிறிஸ்துவின் ராஜ்யமே அழியாதது. தேவனுடைய ஜனங்கள் துன்பப்பட்டாலும் இறுதியில்
வெற்றி பெறுவார்கள் என்ற நிலைப்பாட்டை இந்த அதிகாரம் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, தானியேல் கண்ட தரிசனத்திலே உலக ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்து போகும், அழியாத தேவனுடைய ராஜ்யம் உண்டு என்பதை வெளிப்படுத்துகிறபடினாலே நாம் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே சேருகின்ற அந்த கிருபையை பெற்ற ஜனமாய் தானியேலை போல ஆண்டவரை நோக்கி பரிசுத்தத்தோடு கூட காத்திருக்கிறவர்களாக, குற்றமற்றவர்களாக, உண்மை உள்ளவர்களாக கர்த்தருக்கு முன்பதாக நாம் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவரும் நமக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை, தரிசனங்கள் பார்க்கின்ற கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக வலியுறுத்தி காண்பிக்கிறது. சுவாச வாழ்க்கையிலே நான் ஆவிக்குரிய இந்த அனுபவங்களை பெற்ற ஒரு நபராக காணப்படுகிறோமா? தரிசனங்கள் காண்கிறவர்களாக காணப்படுகிறோமா? அப்படி என்றால் தேவனுடைய விசேஷித்த வல்லமையினாலே, விசேஷித்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட என்பதை நிதானித்து அறிந்து நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் நமக்கும் அநேக காரியங்களை வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஆமென்.